لا إله إلا الله. ஒரு முபாரக்கான மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். பொதுவாக இந்த உலகத்திலே நாம் வாழும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு வகையான வியாதிகளுக்கும் ஒவ்வொரு மருந்துகள் இருக்கிறது. அதற்கு என்று தனிப்பட்ட மருத்துவர்களும் இருக்கின்றார்கள். கண்ணில் ஏதாவது குறை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு என்று மருத்துவமனைகள் இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். ஐ டெஸ்ட் பண்ணி பார்த்து என்ன குறைகள் இருக்கோ அதை சரி பண்ணிடுறாங்க. காது, மூக்கு, தொண்டை இதற்கும் தனி மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். இதே மாதிரி உடல் உறுப்புகள், அதில் என்ன நோய் ஏற்பட்டாலும் சரி, என்ன வியாதிகள் ஏற்பட்டாலும் சரி, அதற்கு என்று மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். உடனடியாக அந்த மருத்துவர்களை அணுகி அந்த நோய்க்குண்டான ஷிஃபாவை, அந்த நோய் ஆரோக்கியத்தை நாம் தேடிக்கொள்கின்றோம். இதெல்லாம் வெளிரங்கமாக நமக்கு தெரியக்கூடிய வியாதிகள். இது தெரிந்தவுடனேயே அதற்குண்டான சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் கல்பிலேயும் இது போன்ற நோய்கள் வருகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் நிறைய இடங்களில் கல்பை பற்றி பேசுகின்றார். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்திலே, அவருடைய கல்பிலே மரது என்று சொல்லக்கூடிய நோய் இருக்கின்றது. அந்த நோயை பற்றி நாம் யாருமே சிந்தனை செய்து பார்ப்பதில்லை. வெளிரங்கமாக வரக்கூடிய வியாதிகளை பற்றி உடனடியாக மருத்துவர்களை அணுகுகின்றோம், அதற்குண்டான சிகிச்சைகளை செய்து கொள்கின்றோம். ஆனால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மரது என்று சொல்லக்கூடிய வியாதிக்கு நாம் அதை கண்டுகொள்வதும் இல்லை, அதற்குண்டான சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், மனிதனுடைய உடல் உறுப்புகளிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது. வயன் சலஹத் சலஹ சாயிரி ஜஸதிஹி, அந்த உறுப்பு சரியாகிவிட்டால் எல்லா உறுப்புகளுமே சரியாகிவிடும். வயன் ஃபஸதத் ஃபஸத சாயிரி ஜஸதிஹி, அந்த உறுப்பு கெட்டுவிட்டது என்று சொன்னால் அவனுடைய எல்லா உறுப்புகளுமே சீராக சரியாக இருந்தாலும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இருதயம் என்று சொன்னார்கள். அதுதான் கல்ப் என்று சொல்லக்கூடிய உள்ளம் என்று சொன்னார்கள். இன்னைக்கு இருதயத்தில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, அதற்குண்டான சிகிச்சைகளை பண்ணிக்கிறோம். இது வெளிரங்கமான சிகிச்சை. ஆனால் உள்ரங்கமாக மனதில், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வியாதிகள் அதிகமாக இருக்கிறது. பொய், பொறாமை என்று சொல்லக்கூடிய நிறைய வியாதிகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்க, மனிதனுடைய உடல் உறுப்புகளிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது. அந்த உறுப்பு சரியாயிடுச்சுன்னா எல்லா உறுப்புகளுமே சரியாயிடும். அந்த உறுப்பு கெட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் மீதம் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே கெட்டுவிடும். அதுதான் கல்ப் என்பதாக சொன்னான். மனிதனுடைய இதயம், அந்த இதயம் சரியாயிடுச்சு, இருதயம் சரியாயிடுச்சு, அவனுடைய கல்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவனுடைய கண் பார்வை சரியாயிரும், காது கேட்கக்கூடியது சரியாயிரும், அவனுடைய நாவு சரியான முறையில் பேசும். இன்னைக்கு அந்த உள்ளம், கல்ப் அப்படிங்கிறது சரியில்லாததன் காரணமாகத்தான் இன்னைக்கு சகோதரர்களே நம்முடைய கண் நல்ல பார்க்கக்கூடிய சக்தி இருந்தாலும் கூட ஹராமான காட்சிகளை பார்க்கின்றது. ஹராமில நம்முடைய பார்வைக்கு சுவை தெரிகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே நோய் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். ஹராமை பேசுவதிலே நமக்கு சுவை ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம். ஹராமான விஷயங்களை, இசைகளை கேட்பதிலே நமக்கு இன்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் சரியாக இல்லை, நம்முடைய உள்ளத்தில் வியாதி இருக்கிறது என்பதற்குண்டான அர்த்தம். நம்முடைய உள்ளம் சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் ஓதுவதிலே, திக்ர் செய்வதிலே, அமல்கள் இபாதத்துகள் செய்வதிலே ஒரு ஈடுபாடு கிடைத்தது என்று சொன்னால், அதில் உள்ளம் லயித்தது என்று சொன்னால், பாவம் செய்வதிலே நம்முடைய உள்ளம் வெறுத்தது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உள்ளம் சரியாக இருக்கிறது, சீராக இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், பாவங்கள் செய்வதிலே ஆர்வத்தை காட்டுகின்றோம், பாவம் செய்வதிலே ஆர்வத்தை காட்டுகின்றோம், அமல் இபாதத் செய்வதிலே ஆர்வம் பிறப்பதில்லை.
தொழுகையில் ஆர்வம் வர்றதில்லை, குர்ஆன் ஓதுறதுலையோ திக்ர் செய்யறதுலையோ ஆர்வம் வர்றதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய உள்ளம் இருக்கிறது அது கெட்டு போய் இருக்கிறது. அந்த உள்ளத்தை எப்படி சரி செய்வது? இது போன்ற திக்ர்களை கொண்டுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கல்புல் மூமினீன் அர்ஷுல்லாஹ், மூமினுடைய உள்ளம் இருக்கிறது இது அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அல்லாஹ் அமரக்கூடிய சிம்மாசனம் மூமினுடைய கல்ப் என்பது. அதில் நாம் அல்லாஹ்வை அமர வைக்காமல் உலகத்துடைய ஆசாபாசங்களையும் உலகத்துடைய இந்த ஆடம்பரங்களையும் இந்த அலங்காரங்களையும் உலகத்துடைய மோகத்தையும் நாம் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருப்பதன் காரணமாக சொல்ல இன்னைக்கு நம்முடைய உள்ளம் கெட்டு போய் கிடக்குது. அல்லாஹ் அமரக்கூடிய இடத்துல அல்லாஹ்வை அமர வைக்க வேண்டும். சொல்லுவாங்க ஹதீஸ்ல வரும், இந்த மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, லவ் கான லி இப்னி ஆதம் வாதியானி மின் தஹப், ஆதமுடைய மகனுக்கு 2 தங்க ஓடைகள் கிடைத்தாலும் இன்னும் ஒரு ஓடை கிடைக்காதா என்று இந்த ஆதமுடைய மகன் ஆசைப்படுவான், மனிதன் ஆசைப்படுவான். பொதுவாகவே மனிதனுடைய உள்ளம் அப்படிங்கிறது அப்படிதானங்க, எவ்வளவு கிடைச்சாலும் சரி போதும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வராது. எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நிம்மதி கொள்றானா? போதும் அப்படிங்கிற எண்ணம் வருதா? இல்லை. மீண்டும் நிறைய எப்படி சம்பாதிக்கலாம், நாளைக்கு 2000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு ஒருத்தர் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறானா, நாளைக்கு எப்படி 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு மனிதன் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானா, 10ல் இன்னும் அதிகமா எப்படி வாங்குறது? ரசூலுல்லாஹ் ரொம்ப சுருக்கமாக சொன்னாங்க, தங்கத்துடைய 2 ஓடைகள், தங்கத்துடைய குளம் அல்ல, தங்கத்துடைய ஏரி அல்ல. ஏனென்றால் குளம் ஏரி இதிலெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும், எடுத்த தண்ணி எடுக்க எடுக்க அந்த ஏரி குளம் எல்லாம் காலி ஆயிரும். ஆனா ஓடை என்பது இருக்கிறது, எப்படி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி தங்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது முடிவடைகிறதும் கிடையாது, அது தீர்ந்து போறதும் கிடையாது. எவ்வளவு எடுத்தாலும் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அது மாதிரி தங்கம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி 2 ஓடைகள் கிடைத்தாலும் 3ஆவதாக ஒரு ஓடை கிடைக்காதா என்று இந்த ஆதமுடைய மகன் ஆசைப்படுவான். ஏனென்றால் அவனுடைய உள்ளம் இயற்கையிலேயே அப்படித்தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். எப்போ ஹத்தா ஸுர்துல் மகாபிர், அவன் மௌத்தாயி அவன் வாயில கொண்டு போய் மண்ணை நிரப்புற வரைக்கும் உலகத்துடைய பேராசை என்பது அவனை விடாது. அது யாராக இருந்தாலும். ஏனென்றால் உள்ளத்திலே நாம் உலகத்தை தான் வைத்திருக்கின்றோம். ஆனால் இதே கல்வியிலே நாம் அல்லாஹ்வை வைத்து விட்டோம் என்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு வருமானம் கிடைத்தாலும் சரி, இல்லை எதுவுமே கிடைக்கவில்லை என்றாலும் சரி, போதும் என்கின்ற மனப்பான்மை வந்துவிடும். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா நரகம் எவ்வளோ பெருசு இருக்கும் சொல்லுவாங்க, ஹதீஸ்ல வரும். எல்லா உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு கியாமத்துடைய நாள் வரைக்கும் எத்தனை இறை மறுப்பாளர்கள் வருவார்களோ, காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், மனிதர்கள், ஜின்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாஹ் தஆலா நரகத்திலே கொட்டி விடுவான். நரகத்தில் கொண்டு போய் அல்லாஹ் தஆலா போட்டுருவான். எவ்வளோ போட்டாலும் அந்த நரகத்துடைய வயிறு அப்படிங்கிறது நிறையாது. அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை பார்த்து கேட்பானா, ஹலிம் தலா, உன்னுடைய வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த நரகம் சொல்லுமா, ஹல்மின் மசீத், யா அல்லாஹ் இன்னும் என்னுடைய வயிறு நிறையல, இன்னும் அதிகமாக ஏதாவது இருக்கா, வயிறு நிறையல இன்னும் அதிகமாக ஏதாவது இருக்கா. அத்தனை மனிதர்களை கொண்டு போய் போட்டுட்டாங்க, அத்தனை சின்களை கொண்டு போய் போட்டுட்டாங்க, அத்தனை இறை மறுப்பாளர்களை கொண்டு போய் அந்த நரகத்தில் போட்டுட்டாங்க. ஆனால் அந்த நரகத்துடைய வயிறு அப்படிங்கிறது நிறையாது, இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். மறுபடியும் அல்லாஹ் தஆலா பல மனிதர்களை கொண்டு போய் அதிலே போடுவான். மீண்டும் அல்லாஹ் தஆலா கேட்பான், உன்னுடைய வயிறு நிறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி. மீண்டும் அந்த நரகம் கேட்குமா, ஹல்மின் மஸீத், இன்னும் என்னுடைய வயிறு நிறையல, இன்னும் அதிகமா இருக்கா. இப்படி நரகம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா அதிலே கூட்டிக் கொண்டே இருப்பான். இறை மறுப்பாளர்களை கொண்டு போய் அதில் அல்லாஹ் தஆலா போட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் அந்த நரகத்துடைய அந்த வயிறு அப்படிங்கிறது நிறையவே நிறையாது, இன்னி இருக்கா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தன்னுடைய இடது காலை கொண்டு போய் அந்த நரகத்திலே வைப்பான். அல்லாஹ் தன்னுடைய இடது காலை அந்த நரகத்திலே வைப்பான். அப்படின்னா நம்ம இந்த கற்பனைக்கெல்லாம் போயிடக்கூடாது. அல்லாஹ் நமக்கு இருக்கிற மாதிரி வலது கால் இடது கால் அப்படின்னு சொல்லி 2 கால் இருக்குமா, நம்மள மாதிரி ஒல்லியா இருக்குமா, இல்லை யானைக்கால் மாதிரி பெருசா இருக்குமா, இல்லை அதை விட பெரிய காலா இருக்குமா அப்படிங்கிற அந்த கற்பனைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அல்லாஹ்வுக்கு ஒருவத்திற்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ்வுக்கு கண்கள் இருக்கிறது, பார்க்கிறான். அல்லாஹ்வுக்கு காதுகள் இருக்கிறது, கேட்கின்றான். அல்லாஹ்வுக்கு கால்கள் இருக்கிறது. தன்னுடைய இடது காலை கொண்டு போய் நரகத்தில் வைப்பான்.
நரகத்தில் வைத்தால் அந்த நரகம் நிரம்பி விடும். இப்ப அல்லாஹ் அந்த நரகத்தை பார்த்து கேட்பானா, ஹலிம் தலாத், இப்போது உன்னுடைய வயிறு நிறைஞ்சிருச்சா? இப்போ உன்னுடைய வயிறு நிறைஞ்சிருச்சா? இப்போ அந்த நரகம் சொல்லும், ஆமாம் ஆமாம், இப்போதுதான் என்னுடைய வயிறு நிறைந்தது என்பதாக சொல்லுவாங்க. எப்படி அல்லாஹ் தன்னுடைய காலை கொண்டு போய் அந்த நரகத்திலே வைத்து விட்டான் என்று சொன்னால், அந்த நிறையாத வயிறு கொண்ட அந்த நரகம் கூட வயிறு நிரம்பி விடுகிறதோ, அதே மாதிரி நம்முடைய பேராசை பிடித்த நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை கொண்டு வந்து உட்கார வச்சு பாருங்க, கொஞ்சம் கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துடும். எப்படி அந்த நரகத்தில் காலை வச்ச உடனே அந்த நரகம் போதும் போதும் அப்படின்னு சொல்லுதோ, அதே மாதிரி இந்த கல்வுக்குள்ள துன்யாவை, உலகத்தை தூக்கி எடுத்து விட்டு அல்லாஹ்வை அமர வைத்து பாருங்கள், அல்லாஹ்வை கொண்டு வந்து பாருங்க, கொஞ்சம் கிடைச்சாலும் கூட போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துடும். வாதியான் தங்கத்துடைய 2 ஓடைகள் அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைத்தாலும் கூட போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அந்த கல்பு சரியாகுவதற்காக வேண்டிதான், அந்த கல்புக்குள்ளே அல்லாஹ்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற திக்ருடைய மஜ்லிஸுகள், சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சிறப்பான திக்ருடைய சபையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இப்போ திக்ருடைய மஜ்லிஸ் நடைபெறும், புர்தாவுடைய மஜ்லிஸ் நடைபெறும். எல்லா மக்களுக்காக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸுடைய பொருட்டால் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள். அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மறந்துகளை எல்லாம், நோய்களை எல்லாம் இந்த திக்ரின் மூலமாக, இந்த திக்ருடைய மஜ்லிஸுடைய பர்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் போக்கி அல்லாஹ்வை மட்டுமே வைக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா மாற்றி அருளை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பையும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்து முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.